மூணாறுலேருந்து பாஸ் ஆன எல்லாருமே படிக்க போகிறது பாலக்காடு சித்தூர் காலேஜுக்கு தான். பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்க யாருமே எங்களுக்கு அறிமுகம் இல்லைனாலும் அடுத்த 3 வருஷத்துக்கு இவங்க தான் எங்களோட சொந்தம்னு தோணுச்சு. பஸ் வந்துருச்சுப்பா. ஏன் மழற? என்னம்மா படிக்க தானே போகிறோம், விடு. போன்னு சொல்லி என் கையை இறுக்கி பிடிக்கும்போது எங்கள் அப்பா கையில் இருந்தால் நடுக்கும். எங்கள் அப்பா என் மேலே வச்சிருந்த பாசத்தை சொல்லாமல் சொல்லிச்சு. പുതിയതായിട്ട് നമ്മുടെ കോളേജിലേക്ക് വന്ന എല്ലാ സ്റ്റുഡൻസിനും സ്വാഗതം. കഴിഞ്ഞ 30 വർഷത്തിനിടയിൽ ഈ കോളേജിൽ നിന്നും നിരവധി നേതാക്കന്മാരെയും പണ്ഡിതന്മാരെയും നമുക്ക് വാർത്തെടുക്കാൻ സാധിച്ചിട്ടുണ്ട്. അവരെ പോലെ തന്നെ சேலையில் பெண்களோட அழகையும் வேஷ்டியில் ஆண்களோட கம்பீரத்தையும் பார்க்கும்போது இந்த உலகத்திலே சிறந்த ஆடை வடிவமைப்பு தமிழந்து தான் தோணுச்சு. അടുത്തതായി കോളേജ് യൂണിയന്റെ മുൻ ചെയർമാനായിരുന്ന കോശി നിങ്ങളോട് 2 വാക്ക് സംസാരിക്കും. எஸ்எஃப்ஐயோட கோஷம் ലെനിനെയും സ്റ്റാലിനെയും കണ്ണു മുன்னாடி கொண்டு வந்து നിർത്തിச்சு. KSK യൂണിയൻ ചെയർമാനായി നിങ്ങളെ വഴി നടത്താൻ ഇനി നമ്മുടെ ആന്റണി ഉണ്ടാവും. പ്രിയപ്പെട്ട ആന്റണിയെ സ്റ്റേജിലേക്ക് ക്ഷണിക്കുന്നു. ஆனா நீலக்கொடியோட ஆக்கிரமிப்பு, ஆதிக்கம், அதிகாரம் சிவப்பு கொடிய வேரோட மறைச்சிருச்சு. ஒரு കമ്മ്യൂണിസ്റ്റ്കാരനാ நான் பார்த்த முதல் തോൽവി അത്. നിങ്ങൾക്ക് എന്ത് പ്രശ്നമുണ്ടെങ്കിലും എന്താവശ്യമുണ്ടെങ്കിലും ഞാനും എൻ്റെ ഈ പ്രസ്ഥാനം KSQ നിങ്ങൾക്ക് വേണ്ടി ഈ ക്യാമ്പസിലുണ്ടാവും. ഞാൻ പറയുന്നൊന്നും മനസ്സിലാവാതെ നമ്മുടെ കുറച്ച് തമിഴ് സുഹൃത്തുക്കൾ ഇവിടെ നിൽപ്പുണ്ട്. അവർക്ക് വേണ്ടിയിട്ട് ഞാൻ ഇനി തമിഴിൽ സംസാരിക്കാം. உங்களுக்கு இங்க எந்த பிரச்சனையும் வராது. இங்க இந்த பிரிச்சு பார்க்கறதெல்லாம் இருக்குல்ல, தமிழ் மலையாளி, அது எதுவும் கிடையாது. அதுதான் நம்ம KSQயோட கொள்கையே. இங்க எல்லாருமே ஒண்ணுதான், ஒன்னாதான் இருப்போம். ഇത് ക്യാമ്പയിൻ സ്പീച്ച് ഒന്നുമല്ല, ഫ്രഷർ സ്പീച്ച് ആണ്. പേരെന്താ? ഹരി. എന്താ കോഴ്സ്? ഫസ്റ്റ് ഇയർ BCom. 116 പൊയ്ക്കോ. ശംഭു ഫസ്റ്റ് ഇയർ BA. 201 പൊയ്ക്കോ. അടുത്ത് கதிரு, நம்ம எஸ்டேட் ஃபேக்டரி தான் இருக்கிறதுலே பெருசுன்னு பார்த்தா இது அதே மிஞ்சிரும் போல. BCom. നീ 207 പൊയ്ക്കോ. അടുത്ത് சார், என் பேர் பாண்டி, ஃபஸ்ட் இயர் BA ஹிஸ்ட்ரி. തമിഴാ? ஆமாம். അപ്പോൾ BA ഹോസ്റ്റലിൽ പോകണം. ഇതാണ് നമ്മുടെ ഹോസ്റ്റൽ. അകത്ത് കയറിക്കോ. ചേട്ടാ, ഇത് சரியானு கொஞ்சம் பாருங்களேன் ചേട്ടാ. எனக்கு இன்னும் தப்பான இடத்துக்கு வந்துடும் நினைக்கிறேன். നിങ്ങൾ എവിടെയാണ് താമസിക്കാൻ പോകുന്നത്? ഇന്ന് രാത്രി 9 മണിക്ക് ചെയർമാൻ ആന്റണി ചേട്ടൻ്റെ പാർട്ടി ഉണ്ട്. എല്ലാവരും അവിടെ വന്നിരിക്കണം. சரி ചേട്ടാ. കയറാത്ത്. இதுக்கு வெள்ளக்காரன் நம்ம கொடுத்த குதிரை கொட்டாயே பரவாயில்லடா. வணக்கம். அப்போ നിങ്ങളെ വെൽക്കം ചെയ്യാൻ ഒരു അഴകാണ് പെണ്ണിരുന്ന நல்லா இருக்குமல்ல? இந்த கரடி கூட்டத்தில் மானா.
അവളെ പെട്ടെന്ന് വിളിച്ചിട്ട് വാടാ. എന്താ നമ്മുടെ പെണ്ണ്? பதுக்க 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 இங்க பா, இங்க பா. சேட்டா 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 உங்க காலில் கூட விழுற சேட்டா. அப்படியா? சேட்டா புடி. எல்லாரும் பாக்குறாங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க சேட்டா, ரொம்ப அசிங்கமா இருக்கு. அழகா இருக்கு. இங்க வா, நல்லாதான் இருக்கு. திரும்ப 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 பா, பா. போ போ, அங்க போய் சொல்லு. சொல்றா. ஹாஸ்டலுக்கு வந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்றேன். ஏய் நானா? ஐயோ நீ இல்லப்பா, இதோ அவ அவ அவ. வாடா. വാടാ, നീ വാടാ. അവൻ മറ്റവൻ വാ വാ, നീ എല്ലാം വാ വാ, നിക്കി വാ. அழிய அந்த பாட்டு போடு. அடு. வலிச்சு வலிச்சு ஆடுறா. ஆடு. நான் உன்கிட்ட தனியா சொல்லணுமா? இல்லை சேட்டா, இந்த பாட்டுக்கு எனக்கு ஆட தெரியல. ஒரு நல்ல தமிழ் பாட்டு போட்டிங்கன்னா. ஓ தமிழா? அழியாது, ஆஃப் பண்ணு. இங்க வா. ஒன்றும் பண்ண மாட்டேங்க வா. என்ன பேரு? செல்வராஜ். செல்வராஜா? எந்த ஊரு? மூணார் சேட்டா. மூணார். உன் அப்பா என்ன வேலை செய்யறானே? காதுல சொல்லு. காதுல காதுல சொல்லு. இவ எஸ்டேட் காரல்ல வேண்டா, உங்களோட மாறியில். இப்போ நம்ம செல்வராஜ் அவ அப்பா என்ன வேலை பண்றான்னு சொல்லாம நடிச்சு காட்டுவான். நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் ஹாஸ்டல்ல திரும்ப போலாம், நிம்மதியா தூங்கலாம். அப்படி நீங்க சொல்லலைன்னா அம்மனமா இந்த ஹாஸ்டல் ஃபுல்லா 10 ரவுண்ட் அடிக்கணும். എത്ര റൗണ്ട്? 10. 10. അവനാ അപ്പൻ. ചേടാ വാ തുറന്ന നിന്റെയൊക്കെ വാ ഞാൻ വലിച്ചു കയറും. ചെയ്. நல்லா பாத்துக்குங்க. என்ன வேலை செய்யறான்? புரியலையா? அம்மனந்தா. சொல்லு, என்ன வேலை பாக்குறான்? டேய், எங்க அப்பன மாதிரி ஆளுங்க இல்லைன்னா மொத்த ஊரே நாரிடும்டா. அவ்வளவு நல்ல வேலை பாக்குறாரு, அதை சொல்றதுக்கு என்னமோ அவ்வளவு தயங்குறீங்க. சொல்லி தொலைங்கலடா. என்ன வேலை பாக்குறான்? கேக்கல. வாசுகுட்டி. அதான் நாருது. எங்களுக்கு கிடைச்ச முதல் வரவேற்பே ஒருத்தரோட கண்ணீர்லேருந்து தான் தொடங்குச்சு.